நீ வாளாகாமல் தலையாக்கப்படுவாய், நீ கீழாகாமல் மேலாக்கப்படுவாய். தேவனுடைய கரம் இதை செய்து முடிக்கும். தேவ கரம் இதை செய்து முடிக்கும். தேவ கரம் உன்னை கூட்டி சேர்க்கும். தேவனே உன்னை குடும்பமாக கூட்டி சேர்த்தார். பிரிவினைக்கு சொந்தக்காரன் யாரு? பிரிவினைவாதி பிசாசு. குடும்பங்களை சேர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. குடும்பங்களை கட்டுகிறவர். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். ஆனாலும் குடும்பம் வாழும். நீங்க சத்துரு வெக்கப்பட்டு போக சமாதானமா வாழுங்க. சத்துரு வெக்கப்பட்டு போக சமாதானமா வாழுங்க. நீங்க ஜெயிச்சிருவீங்க. கொஞ்சம் கஷ்டப்படுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த நெருக்கத்தின் பாதையில ஆகார் வனாந்தரத்தில் ஓடும்போது எப்படி இருந்திருக்கும்? கஷ்டம்தான். ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா? இந்த ஜனம் நாங்க சாவ போறோம், அதுக்கு தானே கொண்டு வந்து முறுமுறுத்துச்சு. ஆனா கர்த்தர் அந்த பிள்ளைங்களுக்காக, அந்த ஜனத்துக்காக செங்கலை ரெண்டாக பிளக்கலையா? பிளப்பா, கண்டிப்பா பிளப்பா. நீங்க சோர்ந்தே போகாதீங்க. இந்த ஜனம் எவ்வளவு நன்றி கெட்ட ஜனமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் பகலில மேகஸ்தம்பம், ராத்திரில வசனம் சொல்லுது பகலில மேகஸ்தம்பம், இரவில அக்னி ஸ்தம்பம். அவங்களை விட்டு ஒரு நாளும் விலகி போகவில்லை. விலகி போகல, ஒரு நாள் விலகி போகல. 1000 பிரச்சனை, 1000 குறை குற்றம் இருக்கு. இந்த மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அவங்களை விட்டு விலகவே விலகல. எவ்வளவு பெரிய கடவுள்ல நம்ம கூட எவ்வளவு ஏற்றத்தாழ், எவ்வளவு குறைகள். கிருபை நம்மளை விட்டு விலகிச்சா, அவருடைய தயவு நம்மளை விட்டு விலகிச்சா, அவருடைய கரம் நம்ம விட்டு விலகிச்சா, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சுகம் நம்ம விட்டு விளங்கிச்சா, நம்ம தவறு செய்யும்போது கண்ணு குத்திட்டாரா, காலை ஒடிச்சிட்டாரா, நம்ம சாகடிச்சு எங்கன்னா ஏரியில தூக்கி வீசி எறிஞ்சாரா? இல்லையே. கிருபை தானே, நம்மளை கிருபை தாங்கும். அப்போ மோசே மூலியமா கர்த்தர் சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தன் என்றைக்கு நீங்க காண மாட்டீர்கள், காண மாட்டீர்கள் சொல்லி, மோசே உன் கையில் இருக்கிற கோலை நீட்டுடா, செங்கடலை 2 பிளந்து என் ஜனங்கள் வெட்டாந்தரையில செங்கடல் நடுவே நடக்கட்டும். உனக்கு ஒரு வழி இருக்கு, உனக்கு ஒரு பாதை இருக்கு. எனக்கு வழி இருக்குமா? இருக்கு. எதிர்காலம் இருக்குமா? இருக்கு. பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் வருமா? வரும். ஒரு மேன்மை வரும், ஒரு உயர்வு, ஆசீர்வாதம் வரும். இவ்வளவு சொன்ன பிறகு நீங்க நம்புறீங்களா? நம்புறது இல்லையா? நம்புறவங்க மாத்திரம் என்னோட சேர்ந்து எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா?